இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராம மக்கள் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கவில்லை என சட்டசபை தேர்தலை புறக்கணித்துள்ளனர். அவர் எங்கே பாய்காட் பண்ணலை. நாங்கள் நான் என்ன சொன்னால், அஹிம்சை முறையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் பேனர் வைக்கலை, ஒன்றும் பண்ணலை, எதுவுமே செய்யலை. இப்போ இந்த கருப்பு கொடியை வச்சு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துக்கிட்டு இருக்கோம். தேர்தலை புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கணும், புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பீஸ் மீட்டிங் போட்டாங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி குளத்தூர் தாலுகா ஆஃபீஸில். அதுக்கு வெள்ளனூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு சம்மனம் கொடுத்தாங்க. சமணம் வாங்கிக்கிட்டேன். நாங்கள் பீஸ் மீட்டுக்கு போகலை. அவங்க எங்களை நாடி வந்தாங்க, என்ன கோரிக்கையில் கேட்டாங்க. டவுன் டிஎஸ்பி வந்தாங்க, குளத்தூர் தாசில்தார் வந்தார், வெள்ளனூர் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, சிஐடி எல்லாமே வந்தாங்க. எங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நாங்கள் ஏன் தேர்தலை புறக்கணிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களே குற்றம் சுமத்துறாங்க, இது நல்லதில்லை, அரசுக்கும் தெரியும் யார் குற்றவாளி அப்படிங்கிறது அரசுக்கும் தெரியும். ஏன் அந்த குற்றவாளியை அந்த அரசு காப்பாற்றுது? பாதிக்கப்பட்டவனுக்குள்ள நிற்கணும். பாதிக்கப்பட்டவனே திருப்பி நசுக்கினா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாமல் பறையனே தண்ணி தொட்டியில் பியை போட்டுட்டு அவனே தண்ணியை குடிச்சிக்கிறான்னாக்க அது எந்த நீதி? இது நியாயமா? அப்போ நாங்கள் மானநட்ட வழக்கு போடலாம்ல? அப்போ அந்த தண்ணி, அந்த பியை நீனே போட்டு நீ அந்த தண்ணியை குடிச்சுப்பாரு, அதோட வருத்தம் தெரியும். அப்போ அந்த நிலவரம் தெரியுமா இல்லையா? அப்போ அரிஜினல் பறையனாவே தாழ்த்தப்பட்ட மனுஷன், அவன்கிட்ட மக்கள் தொகை கம்மியாக இருக்குது அப்படின்னா எதை வேணாலும் பண்ணிடலாமா? நசுக்கப்பட்டுடலாமா? நீதி. அப்போ கவர்மெண்ட்டுங்கிறது என்ன? பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும். இதுவரையும் நீ பார்த்துருக்கியா? பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல? அந்த ஆதங்கத்தில் எங்களுக்கு நீதி வேணுன்ட்டு நாங்கள் ஓட்டு போடல. வேங்கவேல் மக்கள் ஓட்டு போடலை. நம்ம தரப்புல ஒரு 10 பேர் போய், அது எங்கள் தரப்பு கிடையாது. இப்போ என்னன்னு சொல்கிறீங்கன்னா, ஸ்கூல்லேருந்து இங்கே வரலையும் இதுக்கு முன்னாடி இது ஒன்றியும் தான் வேங்கவேலாக இருந்தது, புரிஞ்சுங்களா? வேங்கவேல் உள்ளது அதுவும் வேங்கவேல் ஆயிடுச்சு. இப்போ அது இப்போ என்னங்கன்னா, அது முத்திரையர் ஓட்டு போட்டிருக்காங்க, அரிஜின மக்கள் ஓட்டு போடவே கிடையாது. அது இப்போ என்ன ஆகுதுனாக்க, வேங்கவேல் மக்கள் 10 பேர் ஓட்டு போட்டாங்க, 10 பேர் ஓட்டு போட்டாங்க. அரிஜின மக்கள் ஓட்டு போட்டாங்களான்னு கேளுங்க. அரிஜின மக்கள் இதை விட்டு தாண்டவே கிடையாது. அந்த மக்களும் முத்திரையரும் அரிஜினத்தரும் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு வேங்கவேல்னு. அதனால ஒன்று வேணா. அப்போ கோஞ்சம்பட்டி எங்கே இருக்குது? வேங்கவேலுக்கும் கோஞ்சம்பட்டிக்கு 2 கிலோமீட்ரு. அங்கேருந்து ஒரு பையன் வேங்கவேல் அட்ரஸை வச்சுக்கிட்டு வரான். வேங்கவேல் அட்ரஸை வச்சுக்கிட்டு ஓட்டு போடும்போது என்ன ஆகும்? அந்த கோஞ்சம்பட்டி பையன் ஓட்டு போடுறது வேங்கவேலில் ஓட்டு போட்டதாக காமிக்குமா காக்காதுங்களா? ஏன் அப்படி வச்சிருக்க அந்த அரசு? அவனுக்கு தனித்தனியாக ஓட்டு லிஸ்ட்டை கொடுக்க வேண்டியது தானே? கோஞ்சம்பட்டினா கோஞ்சம்பட்டி பையனுக்கு கொடுக்கணும்ல. வேங்கவேல் எதுக்கு அட்ரஸ் கொடுக்குற? அப்போ வேங்கவேலில் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி தானே கணக்கு. இது என்னங்க ஊழல்? இது ஆட்சியில் ஊழல் பண்ணுறது மாதிரி இங்கேயும் ஊழல் பண்ணுறியா? இது தவறு இல்லையா? அது புறக்கணிக்கிற நாங்கள் சட்ட விரோத செயல். எங்களே பாதிக்கப்பட்டவனே அடிச்சுன்னு இருக்கிறது இது மாபெரும் குற்றம்.